Hi friends, welcome to Vimova Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் IBBS Clerical 2023ல கேட்கப்பட்ட ஒரு ரீசனிங் பர்சல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, there are 8 persons A to H, மொத்தம் 8 persons were born on 2 different dates, that is 5 or 20 in 4 different months. ஓகே, வென்னவர் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு மந்த்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மந்த்தினுடைய நம்பர் ஆஃப் டேஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏப்ரல் கொடுத்துருக்காங்க, அடுத்து மே கொடுத்துருக்காங்க, ஜூலை கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேட்ஸ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆக போகுது. சரிங்களா? கொஷின் இது தான். ஏன்னா இந்த 4 மந்த்ஸில் எய்தர் 5th ஆர் 20th 2 டேட்லேயுமே யாராவது ஒருத்தர் பிறந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் 8 persons 4 months நமக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்தில் டோட்டல் டேஸ் எத்தனைங்கிறத நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாகவே எழுதி வச்சுருங்க. ஏப்ரல்னால் 30 வரும், மே அப்படின்னா 31 வரும், ஜூலை ஆகஸ்ட்னாலும் 31 வரும், செப்டம்பர் அப்படின்னா 30 வரும். ஓகே, ரைட். இப்போ கொஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? F was born just before Hன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 8 places, 1 2 3 4 5 6 7 8. ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீங்கள் ஃபில் பண்ண முடிஞ்சால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா செப்பரேட்டாக எழுதி பழகுங்க. ஓகேவா? ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? F was born just before H. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எழுதிக்கிறேன். F was born just before H. அப்போ ஹச்சுக்கு முன்னாடியே எஃப் பிறந்திருப்பார், பட் ஜஸ்ட் பிஃபோர்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பிஃபோர்னு சொன்னனால நான் வந்து எஃப்க்கு இமீடியட்டாக மேலே ஹச்சை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன? பிஃபோர் ஹெச் ஆன் ஆட் டேட் இன் த மந்த் ஹேவிங் ஆட் டேஸ். ஆட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் வாஸ் பார்ன் ஜஸ்ட் பிஃபோர் ஹெச் ஆன் த ஆட் டேட். ஆட் டேட் அப்படின்னா அவர் 5th பிறந்திருக்கிறாரு. எந்த மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ ஆட் டேஸ் எதில் வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து 30, எய்தர் 31 அல்லது இந்த 31, எய்தர் மே ஆர் ஜூலை. ஸோ அவர் மே ஆர் ஜூலையில் பிறந்திருப்பார். ரைட். அடுத்த பாயிண்ட், முடிஞ்ச வரை ஃபிக்ஸ் பண்ண முடியலைன்னா நோட் மட்டும் பண்ணி வைங்க. எப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியுதோ அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வேர் பார்ன் ஆஃப்டர் எஃப் இஸ் சேம் அஸ் நம்பர் ஆஃப் பர்சன் பார்ன் பிஃபோர் டி. அதாவது எஃப்க்கு அப்புறம் எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ, எஃப்க்கு அப்புறம் எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ அத்தனை பேர் டிக்கு முன்னாடியும் பிறந்திருப்பாங்க. சப்போஸ் 2 பேர் எஃப்க்கு அப்புறம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா டிக்கு முன்னாடி 2 பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? தே பார்ன் 2 persons. அந்த மாதிரி தான் 3 persons இருக்கலாம், 4 persons இருக்கலாம். நமக்கு சம 8 டோட்டலாக. ஸோ இனி ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது அது எப்படி வருது நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். E was born just after G. ஓகே, E was born just after G. ஓகே, அப்போ ஜிக்கு அடுத்த உடனேயே இ பிறந்திருக்காரு. நான் இதை ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஜி ஹூ வாஸ் பார்ன் 2 person ஆஃப்டர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜி வாஸ் பார்ன் 2 person ஆஃப்டர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்துடுவார். ஏக்கும் ஜிக்கும் இடையில ஒருத்தர், கண்டிப்பாக ஏக்கு அப்புறம் தான் ஜி வர்றாரு. இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சி வாஸ் பார்ன் பிஃபோர் பி. சி வாஸ் பார்ன் பிஃபோர் பி. பிக்கு முன்னாடியே சி பிறந்திருக்கலாம். அது வெறும் பிஃபோர்னு தான் சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாகவும் இருக்கலாம், 2-3 பேருக்கு முன்னாடியாக கூட, பிக்கு முன்னாடியாக கூட சி பிறந்திருக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா, டேட்டா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்க்கு ஏதோ சம்வாட் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து டேட்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். 5 20 5 20 5 20 5 20. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் வாஸ் பார்ன் 5th மே ஆர் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஃப் வாஸ் பார்ன் 5th மே ஆர் ஜூலை. சரி, அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 2 மந்த் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், இது வரவே வராது. ஒருவேளை எஃப் நான் இங்கே வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். 2 places பாசிபிலிட்டி. ஓகே, எஃப்க்கு அடுத்து இமீடியட்டாக ஹச் இருக்கிறாரு. நான் ஹச்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஓவர். அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க.
எஃப்க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் டிக்கு மேலே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஃப்க்கு கீழே எத்தனை பேர்? 1 2 3 4 5 அத்தனை பேர் டிக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேலேருந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கேருந்து பாருங்கள், எஃப்க்கு கீழே 1 2 3 4 5. அப்போ மேலேருந்து 1 2 3 4 5 இந்த இடத்துல உங்களுக்கு டி வரணும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரணும்? டி வரணும், இந்த டயக்ராமை பொறுத்தவரை. ஸோ இந்த டயக்ராமை பொறுத்தவரை எஃப்க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3. அதே அத்தனை பேர் டிக்கு மேலே இருப்பாங்க. ஸோ நான் இங்கே டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்கு மேலே இருப்பாங்க. சரிதானா? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். ஸோ இது ஃபில் பண்ணிட்டோம், இது ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஜிஇ ரெண்டு பேரும் இமீடியட்டாக இருக்கிறாங்க. ஜிஇ சரிங்களா? ஸோ ரெண்டு கேப் இங்கே இருக்குது, நம்ம ஜிஇ ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அல்லது ஜிஇ இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜிஇன்னு இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜிக்கு அப்புறம் தான் எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏக்கு அப்புறம் ஒரு ஆள் விட்டு ஜி இருக்கிறாரு. ஸோ ஜிஇ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஜிஇ இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அதனால் நான் இங்கே ஜிஇ ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரெண்டு பிளேஸ் இங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் ரெண்டு பிளேஸ் உங்களுக்கு பேராக அப்படியே வேக்கண்ட்டாக இருக்குது. எய்தர் ஜிஇ இங்கே போடணும் அல்லது ஜிஇ இங்கே போடணும். நான் ஜிஇ இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே வாங்க. இந்த காம்பினேஷனில் ஜிஇ இங்கே போட முடியாது, இங்கே போட முடியாது, இங்கே ஒரு பிளேஸ் தான் வேக்கண்ட்டு. நான் ஜிஇ இங்கே போட்டுக்கிறேன், ஜிஇ இங்கே போட்டுக்கிறேன். சரிங்களா? வேக்கண்ட்டாக இருந்த இடத்துல போட்டாச்சு, ஜிஇயை நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு ஃபினிஷ்டு, இந்த பாயிண்ட்டும் ஃபினிஷ்டு. சரி, இப்போ அடுத்து பாருங்கள், ஏ ஒரு ஆள் விட்டு ஜி. பார்த்தீங்களா? ஏ ஒரு ஆள் விட்டு ஜி அப்படியே வேக்கண்ட்டாக இருக்குது, நான் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஏ ஒரு ஆள் விட்டு ஜி இல்லை. அப்போ இந்த காம்பினேஷன் தப்பு. ஸோ எதை வச்சு நான் அந்த காம்பினேஷனை எலிமினேட் பண்ணுறேன்னு தெரியுது இல்லையா? ஏ ஒரு ஆள் விட்டு ஜி இருக்கணும், இந்த இடத்துல இல்லை. ஜியிலேருந்து ஒரு ஆள் விட்டு மேலே பார்த்தா எஃப் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் கிடையாது. ஸோ ரிமைனிங் என்ன? ரிமைனிங் இந்த ஒரு பாயிண்ட்டு தான். பிக்கு மேலே சி இருக்கணும். எஸ், அப்படியே போட்டுடலாம், பிக்கு மேலே சி இருக்கணும். இவ்வளோ தான், ஒரு சாதாரண சம்மு தான், ரொம்ப திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு பாயிண்ட்டாக சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன். நத்திங் டு டூ தட் மோர் தென் திஸ். ஓகே, வாங்க ஃபஸ்ட் கொஷனுக்கு போகலாம். த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஆர் born between G and H is same as number of persons were before. ஜிக்கும் ஹச்சுக்கும் இடையில எத்தனை பேர்? ரெண்டு பேர். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிஃபோர் ரெண்டு பேருக்கு முன்னாடி யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எஃப். ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்த செகண்ட் கொஷனுக்கு வாங்க. செகண்ட் கொஷனை பொறுத்தவரை, இன் விச் மந்த் இ வாஸ் born. இ எந்த மந்த் பார்னாக இருக்காரு? லாஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அப்போ அது என்னது? செப்டம்பர் மந்த்து. செப்டம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். செகண்டுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தேர்டு கொஷின் பாருங்கள், ஹவு மெனி பர்சன்ஸ் வேர் born ஆஃப்டர் ஏ. ஏக்கு அப்புறம் எத்தனை பேர்? 3 பர்சன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ ஃபோர்த்துக்கு பாருங்கள், ஹூ வாஸ் born in the month of மே. இது ரெண்டும் ஏப்ரல், இது ரெண்டும் மே. எஃப்பும் ஹச்சும் இருக்கிறாங்க. எஃப் ஹச் ரெண்டும் இருக்க வாய்ப்பில்லை. பார்த்தீங்களா? ஹச் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இ தான் ஆன்சர் ஃபோர்த்துக்கு. ஸோ ஃபிஃப்த்து கொஷினுக்கு பாருங்கள். ஃபிஃப்த்து கொஷின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஏ வாஸ் born on 20. 5ஆம் தேதி பிறந்திருக்காரு. கண்டிப்பாக கிடையாது. டி வாஸ் born ஆஃப்டர் பி. டி வாஸ் born ஆஃப்டர் பி. எஸ், பிக்கு அப்புறம் ஏதோ ஒரு 3 பேருக்கு அப்புறம் பிறந்திருக்காரு. எஸ், கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான். இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.